அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 1.2ல உள்ள 5வது கணக்குக்கு எப்படி விடை அளிப்பது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கணக்கில் தொடர்பு R என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. x + 2y = 1 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எக்ஸின் மதிப்பும் ஒய்யின் மதிப்பும் எந்த கணத்துல இருந்து எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் எண்களின் கணத்துல இருந்து மதிப்புகளை எடுத்து x and yக்கு போட்டு = 1 வருதா அப்படின்னு செக் பண்ணணும் நம்ம. அப்ப இயல் எண்களின் கணம் நமக்கு தெரியும். n = 1 2 3 அப்படின்னு எண்ணுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்கள் தான் இயல் எண்களின் கணம். இந்த கணத்துல இருந்து எடுத்து ரெண்டு மதிப்புகளை எக்ஸுக்கும் ஒய்க்கும் கொடுக்கணும். உதாரணமா எக்ஸுக்கு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஒய்க்கு 2ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த சமன்பாட்டில் பிரதிட்டு பார்க்கலாம். எக்ஸோட பிளேஸ்ல 1 + 2 × ஒய்யின் இடத்துல பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு பிராக்கெட்ல போட்டு 2 4 4 1 கூட்டினோம்னா 5. பார்த்தீங்கன்னா இடது பக்கமானது வலது பக்கத்துக்கு சமம் இல்லாமல் வருது. அப்போ இந்த பக்கம் நமக்கு 1ன்னு வரணும், ஆனால் 5 இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு சமம் இல்லை. அப்போ சமம் இல்லாமல் வருது. அப்போ இது போல மதிப்புகள் நமக்கு ரெண்டு பக்கம் சமமாக இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளை இந்த கணத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லை. அப்போ உதாரணத்துக்கு ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸுக்கு 1 + 2 × நமக்கு 0 இருந்துச்சுன்னா, முழு எண்களின் கணம் கொடுத்துருந்தா நம்ம இந்த ஒய் மதிப்பு 0ன்னு கொடுத்தோம்னா 2 × 0 1 + 0 1 = 1 அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் முழு எண்களின் கணம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நமக்கு இயல் எண்களின் கணத்துல 0 இல்லாததுனால இது போல ரெண்டு மதிப்புகள் கண்டுபிடிக்கிறது சாத்தியம் கிடையாது. அப்போ அதே போல முழுக்கள் கொடுத்திருந்தாலும் நமக்கு சப்போஸ் இங்க மைனஸ் கொடுத்திருந்தாலும், மைனஸ் மதிப்பு கொடுத்திருந்தாலும் எக்ஸின் மதிப்பும் ஒய்யின் மதிப்பும் மாற்றி 1 வர்ற மாதிரி ஒரு மதிப்பு மைனஸ்லையும் ஒரு மதிப்பு பிளஸ்லையும் போட்டு 1 வர்ற மாதிரி இரண்டு மதிப்புகள் கிடைச்சிருக்கும். ஆனால் நமக்கு இங்க இயல் எண்களின் கணத்துல மைனஸ் நம்பரும் கிடையாது. அதனால இங்க இந்த கண்டிஷனை, இந்த சமன்பாட்டை நிறைவு செய்யக்கூடிய எக்ஸின் மதிப்பும் கிடையாது, ஒய்யின் மதிப்பும் இல்லாததுனால நமக்கு இங்க தொடர்பு R என்பது பார்த்தீங்கன்னா வெற்று கணம் ஆகும். அதுல உறுப்புகள் எழுத முடியாது. இந்த கண்டிஷனை பூர்த்தி செய்யற மாதிரி உறுப்புகள் எழுத முடியாது. அப்ப இந்த வெற்று கணத்துக்கு நம்ம என்னென்ன செக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தச்சுட்டு தொடர்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்ப தச்சுட்டு தொடர்பு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். எண்கள் எல்லாமே 1, 1 2, 2ன்னு சேம் நம்பர்ஸா இருக்கணும் உள்ள பிராக்கெட்டுக்குள்ள. அது போல இங்க பாத்தீங்கன்னா உறுப்புகளே இல்லாததுனால இது தற்சுட்டு தொடர்பு பாத்தீங்கன்னா கிடையாது. அதாவது R ஒரு வெற்றுக்கணம் ஆகும். வெற்றுக்கணம் என்பதால் தற்சுட்டு அல்ல அப்படின்னு ஆன்சர் எழுதிடலாம். அடுத்ததா என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமச்சீர் தொடர்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வெற்று தொடர்பு அப்படின்னு சொன்னா அது சமச்சீர் மற்றும் கடப்பு தொடர்பா இருக்கும் அப்படின்றது நமக்கு புக்லயே ஒரு ரிசல்ட் கொடுத்ததுனால நம்ம நேரடியா இந்த ஆன்சர் எழுதிடலாம். சமச்சீருக்கு R ஒரு வெற்றுக்கணம் ஆகும், எனவே R சமச்சீர் தொடர்பு ஆகும் அப்படின்னு நேரடியா ஆன்சர் எழுதிடலாம். இதே போல்தான் அடுத்தது மூன்றாவது கடப்பு தொடர்பா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இங்க நமக்கு இந்த ரிசல்ட் கொடுத்தது காரணத்தினால R கடப்பு தொடர்பு ஆகும் அப்படின்னு நேரடியா ஆன்சர் எழுதிடலாம். எனவே இப்போ நமக்கு தரப்படும் கணக்குகள்ல வெற்று கணமா அமைஞ்சிச்சுன்னா, தொடர்பு R ஆனது வெற்று கணமா அமைஞ்சிச்சுன்னா சுலபமா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள்.